துளாராசி என்பர்களே, அமோகமான நேரம் உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. அற்புதமானந்தம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்களுக்கு 9ஆம் வீட்டில் அதுவே பெரிய சிறப்பு. நீங்கள் நினைத்த தெய்வ அனுகூலங்கள், நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். உங்களுக்கு இருந்த நோய்கள் விலகும். கொஞ்சம் சிறப்பாக செயல்படுவீர்கள் எல்லா விஷயத்திலும். இந்த ஆண்டு இனிய ஆண்டாக உங்களுக்கு மாறும். துளாராசிக்கு அருளால் கிடைத்து பெருகி மட்டுமல்ல, மின்னி மிளிரக்கூடிய காலமாக 25ஆம் ஆண்டு நிகழ்ந்து மாற்றம் இல்லை. இந்த துளாராசி என்பவர்களுக்கு குரு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார். இந்த 3ஆம் வீட்டுக்கு அதிபதி துலாவுக்கு பாருங்க, 3ஆம் வீடு துலா, விருச்சகம், தனுசு 3ஆம் வீடு, 4, 5, 6ஆம் வீடாகவும் இருக்கு. அப்போ 3, 6 கூடியவர், சகாயம், வேலை, இது ரெண்டுக்கும் அதிபதி. அவர் போய் எங்கே இருக்கார் பாருங்க, உங்களுக்கு 9ஆம் வீடு பாக்கியத்தில் இருக்கார். அப்போ சகாயம், வேலை மூலமாக சகாயம் ஏற்பட்டு லாபங்கள் ஏற்பட வேண்டிய சிற நேரம். இந்த நேரமே உண்மையிலே என்ன சொல்கிறதுனா, இந்த அமைப்பெல்லாம் சில நேரங்களில் தான் கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த ஆண்டு முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை உயரும். ஆனால் இடமாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக இடமாற்றம், வெளியில் போக வேண்டிய அமைப்பு, பயணமெல்லாம் உறுதியாக வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் தசாபுத்தியை பார்க்கணும். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆக இந்த குரு பயிற்சி செல்வ வளமையும் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குது. அதில் எல்லளவு சந்தேகமும் கிடையாது. ஆக இந்த குருவின் அருள் உங்களுக்கு திருவின் அருளாக மாறுகின்ற ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி. இந்த மே 14லேருந்து உங்களுக்கு தொட்டதெல்லாம் புண்ணாகக்கூடிய தருணம் வந்துவிட்ட நண்பர்களே, துளாராசி என்பர்களே, தொடர்ந்து செயல்படுங்கள். குருவின் அருளை பெற்று மென்மேலும் உயருங்கள். அற்புதம், ஆனந்தம்.